நேற்று வந்து நானும் மனுவும் ஐஸ்கிரீம் வாங்கினோம். ஆக்சுவலாக வந்து என்னோடய ஐஸ்கிரீம் வந்து நான் சாப்பிட்டேன். இது வந்து மனுவோட ஐஸ்கிரீம். நேற்றே வந்து மனுக்கிட்ட கேட்டேன், ஐஸ்கிரீம் வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு. நீ வேணால் சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னார். நான் வந்து என்னோடய ஐஸ்கிரீமை அவருக்கு கொஞ்சம் கொடுத்தேன். எப்போவுமே நாங்கள் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். சரி, இந்த ஐஸ்கிரீமில் கொஞ்சம் ஷேரிங் நமக்கு கிடைக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் மனு கடைசி வரைக்கும் சாப்பிடவே இல்லை. இதை நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணி இது வரைக்கும் சாப்பிட்டேன். அது எப்படி சாப்பிட்டேன்னா, ஸ்பூன் யூஸ் பண்ணி சாப்பிட்டேன். இப்போ இதில் ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இது வந்து அதே மாதிரி மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த ஐஸ்கிரீமும் கொண்டு போய் நான் கொடுக்க போகிறேன். அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இல்லை மனு, ஃப்ரீசர்லேயே ரொம்ப நேரம் இருந்தனால கொஞ்சம் இதாயிடுச்சு, நொதன்னு ஆயிடுச்சு. எல்லாம் ஒன்னால விஷம் 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 விஷம். வாமன நம்ம போய் கடையில போய் கேட்டு வரலாம். என்ன பாதி ஐஸ்கிரீம் தான் இருக்கு. உள்ள வலிச்சு நக்கிட்டு வரு. நிஜமாலுமே இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த பக்கம் இருக்கிறது தெரியுது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். என்ன டேஸ்ட் பாக்குறதுக்கு கொஞ்சம் வச்சிருக்கணும். அது உள்ள கொஞ்சம் இருக்கு பாரு. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. உள்ள ஒண்ணுமே இல்ல, டேஸ்ட் கூட கொஞ்சம் இந்தாங்க அப்படின்னு கொடுக்கல. பாரு பத்தாலே அந்த பாதாள கண்ணா இருக்கும்ல தூரிக்கிட்ட அது மாதிரி சாக்கடையா டீ யாராச்சும் இதுல ஊத்துவாங்களா?